இன்றைக்கி மத்தியானம் கல்யாண மாலை டாஸ்க் ஒன்றுனா பண்ணிட்டு இருந்தார் சபரி. அப்போ வந்து கமருதினியும் பார்வதியும் கூப்பிட்டு கல்யாண மாலை டாஸ்க் பண்ணாங்க. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது சும்மா 2 பேர் இது என்ன டாஸ்க் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. கல்யாண மாலைன்னு சபரி சொல்கிறாரு. அப்போ பாரு சும்மா ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க, நிறைய பெண்களோடு அவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து கமருதீன் சொல்கிறாரு, நிறைய பெண்களோட பேசினாலும் ராத்திரி கூப்பிட்டா நான் கரெக்டாக வந்துடுறேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே எல்லாரும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அதுக்கு பார்வதியும் சிரிக்கிறாங்க. ஸோ இந்த டாஸ்க்கை பேஸ் பண்ணி தான் இந்த டாஸ்கில் இப்படி ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க போல இருக்குது. அவங்களுக்கு பழனி ரோலும் இவங்களுக்கு ரெமோ ரோலும் 2 பேரும் சேர்ந்து ஃபுல்லாகவே இன்றைக்கி ஒன்றா தான் சுற்றிட்டுருக்காங்க. அதான் இப்போதைக்கு லைவில் நடந்துகிட்ருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா டீம் ஏ டீம் பின்னு 2 டீமாக பிரிச்சுருக்காங்க. இந்நேரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. டீம் ஏல வந்து சபரி எஃப்ஜே ரம்யா, அப்புறம் கமருதீன் கானா வினோத் பார்வதி, சாண்ட்ரா வியானா, ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்ட்ராங் பிளேயர்ஸும் டீம் ஏல போட்டிருக்காங்க. டீம் பியில் வந்து விக்ரம், பிரஜன், சுபிக்ஷா, அப்புறம் திவ்யா, கனி, அமித், ஆதிரை, அரோரா வந்து நல்ல ஸ்ட்ராங் பிளேயர் தான். விக்ரமும் ஸ்ட்ராங் பிளேயர் தான். பிரஜனும் ரோல் கொடுத்தா நல்லா பண்ணுவார். திவ்யா வந்து அவங்களுக்கு கொடுத்த அவங்க ஒரு டால் மாதிரி இருப்பாங்க, பட் ஒரு க்ரியேட்டிவாக எதாவது பண்ணுவாங்களான்னு கேட்டால் எனக்கு டவுட்டு தான். அப்புறம் கனியக்கா சின்சியராக பண்ணுவாங்க. அமித் அவரும் ரொம்ப ஃபுல் சின்சியரிட்டியோடு பண்ணுவார். சுபிக்ஷா அவங்களோட ஃபுல் 100% கொடுப்பாங்க. இவங்க எல்லாருமே நல்ல ஹார்ட் ஒர்க்கர்ஸாக இருந்தால் கூட அவங்க எல்லோரும் வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டி அவ்வளோ அதிகமாக இருக்கான்னு கேட்டால் எனக்கு ஒரு சின்ன டவுட் தான். ஸோ டீம் ஏ வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் எப்போவுமே வந்து நம்ம யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. எனக்கு ஒரு சின்ன தோணல் என்னென்னா, ஒருவேளை நம்ம எல்லாருமே டீம் ஏ ஸ்ட்ராங்னு நினைக்கிறோம், லாஸ்ட் மினிட்டில் டீம் பி வின் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு யார் வின் பண்ணுவாங்கன்னு தோணுதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.